இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்முடைய வாழ்வை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் உடனிருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மேலான வாழும் கடவுள் நம்மோடு உடனிருப்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். அந்த கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள், நோய்கள், நெருக்கடிகள் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த கடவுளை நாம் பற்றி கொள்வோம். இந்த அருமையான நாளில் இறைவன் நமக்கு தருகிற இந்த மகிழ்ச்சியான சிந்தனையிலே நாம் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதுதான். பல நேரங்களிலே முன்சார்பு எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணிக்கிறது. ஒரு அலுவலக பணியை செய்கின்ற ஒரு அலுவலக பணியாளர் அந்த அலுவலக பணியை செய்கின்ற பொழுது அங்கே உடன் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அவரை உம்மை தெரியும், உம்முடைய குடும்பத்தை தெரியும், நீர் யாருடைய பேரன் என்று தெரியும் என்றெல்லாம் பட்டியல்படுத்துகின்றார். அந்த உடன் பயணிக்கக்கூடிய பணியாளர் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவரையிலும் இந்நாள் வரையிலும் யாரும் என்னிடம் இவ்வாறு பேசியது கிடையாது. ஆனால் ஏன் இன்று இந்த நபர் என்னை பார்த்து இவ்வாறு பேசுகிறார் என்று மனதிற்குள் யோசித்து கொண்டிருக்கிறார். அன்புக்கினியவர்களே, இப்படியும் பல மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறந்துவிட முடியாது. முன்சார்பு எண்ணங்கள் படைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் நேர்மறையாக பார்ப்பதில்லை. முன்சார்பு எண்ணங்கள் கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையாகத்தான் இருக்கிறார்கள். முன்சார்பு எண்ணங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு கொண்டு செல்லாது. இயேசு பணி செய்ய வந்த அந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடவுளுடைய திருவுளத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவை பார்த்து, எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார், இவர் தச்சருடைய மகன் அல்லரோ, இவருடைய தாய் மரியா என்பவர் தாமே என்று அந்த சமூகம் இயேசுவின் முன்னால் பல கேள்விகளை வைக்கின்றது. எனவே சொந்த ஊரில் அவருக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் வைக்கப்படுகிற பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவினுடைய மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோமா? இயேசுவினுடைய மனநிலையை நாம் கொண்டிருந்தால் நாம் பல நேரங்களிலே நேர்மறையோடு தான் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நேர்மறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் இயேசு நமக்கு தருகிற அழைப்பு. எனவே இயேசு தாம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்பதையும் எடுத்து சொல்லுகிறார். முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காது என்பது தெரியும். ஆம் அன்புக்கினியவர்களே, எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்ட சகோதரிகள், சகோதரர்கள். குறைகளை களைந்துவிட்டு நிறைவுகளிலே மகிழ்ச்சி அடைந்து முன்சார்பு எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையோடு நாம் பயணிக்க இறைவனிடம் இன்று அருள் கேட்போம். அன்பு இறைவா, எங்களை எதிர்மறை சிந்தனைகளை விட்டுவிட்டு நேர்மறை சிந்தனைகளோடு நாங்கள் பயணம் செய்ய அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.